இப்போது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா ஜாதகருக்கு அவருடைய அப்பா, மாமனார், மூத்த மகன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா ஜாதகருக்கு அவருடைய தாயார் மூலமாக ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கும். லக்னத்துக்கு 11 செவ்வாய் இருந்தாருன்னா ஜாதகருக்கு அவருடைய இளைய சகோதரன் மூலமாக ஆதாயங்களும் லாபங்களும் கிடைக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா ஜாதகருக்கு அவருடைய தாய்மாமன் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயங்களும் லாபங்களும் கிடைக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா ஜாதகருக்கு தன்னுடைய ஆசிரியர்கள், குருமார்கள், பெரியப்பா, தன்னுடைய குழந்தைகள் இவங்க மூலமாக ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கும். லக்னத்துக்கு 11 சுக்கிரன் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு மனைவி, சகோதரி, தன்னுடைய மகள், அத்தை வகையறா இவங்க மூலமாக ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரன், சித்தப்பா, வேலையாட்கள் இவங்க மூலமாக ஆதாயங்களும் லாபங்களும் கிடைக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய தந்தை வழி பாட்டனார் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு தாயார் வழி பாட்டியார் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும்.